ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 24ஆம் நாள் 7/5/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்கள், பெரியோர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், குருவானவர்கள் இவர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்கா சொல்வார்கள் இந்த நல்ல காரியங்கள் செய்வதற்கு. நான் இப்பொழுது இந்த காண்டாவனம் என்கின்ற கத்திரி வெயில் தாங்க முடியாத வெப்பத்தோடு கூடிய காலநிலை அக்னி நாள் என்று போற்றப்படுவது. இந்த காலத்திலே நாம் பொதுவாக ஒரு சில சுப காரியங்களை எல்லாம் தவிர்த்து கொள்வார்கள், தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம் புதிதாக ஒரு காணியை வாங்கி அத்திவாரமிடுவது தவிர்த்து கொள்ள வேண்டும். கட்டிய வீட்டிலே, புது வீட்டிலே கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. இந்த காண்டாவனம் முடிகின்ற வரையிலே, வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரையிலே, 28 ஏப்ரல் வரையிலே இந்த காண்டாவனம். எனவே இந்த காலத்திலே பல சமூகங்களிலே திருமணங்களை கூட செய்ய மாட்டார்கள், ஒரு சிலர் செய்து கொள்வார்கள். இந்த காலத்திலே யாகங்கள் செய்யலாம், இறை வழிபாடுகள் செய்யலாம். குழந்தைகளுக்கு காது குத்தக்கூடாது, குழந்தைகளுக்கு மொட்டை போடுதல். நேற்றுக்கிழமை வச்சிருக்கிறோம், எங்களுக்கு இப்போ தான் விடுமுறை நாள், இப்போ தான் அதை செய்ய முடியும் என்று குழந்தைகளுக்கு முடி இறக்கக்கூடாது. இந்த அக்னி நாளிலே முடி இறக்கினால் அது தோஷம். அந்த பிள்ளைகளுக்கு நோய்வாய்ப்படக்கூடிய சூழல். இவையெல்லாம் நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து நமக்கு விட்டு சென்றார்கள். முடி இறக்கக்கூடாது, காது குத்தக்கூடாது, புதுமனை புகுவிழா கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, அத்திவாரம் போடக்கூடாது. மரங்கள், செடிகள், இப்போ வீட்டிலே மாமரம் இருக்கிறது, பலாமரம் இருக்கிறது, இப்போ தான் எங்களுக்கு லீவு கிடச்சிருக்கு, ஆளை போட்டு வெட்டுவோம் என்று வெட்டக்கூடாத காலம் இந்த காண்டாவனம். மரம், செடி, கொடிகளை வெட்டக்கூடாது. அது வெட்டினால் தோஷம், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தோஷங்கள் ஏற்படுமா. எனவே இந்த காண்டாவன காலத்திலே இவ்வாறானவற்றை நாம் தவிர்த்து, தேவையில்லாமல் வெயிலிலே செல்லுவதை தவிர்த்து, வீட்டிலே இருந்து நிறைந்த குளிர்மையான தண்ணீர், நீர்மோர் இவற்றையெல்லாம் பருகுவதும் உடல் ரீதியான ரோகங்களை நீக்கிக் கொள்வதற்கும், இறை வழிபாட்டில் ஈடுபடுவது, இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு பால் இளநீர் கொடுத்து
அபிஷேகம் செய்விப்பது அல்லது 4 ஏழைகளுக்கு இளநீர் வாங்கி கொடுப்பது இவையெல்லாம் இந்த அக்னி நாளிலே ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருப்பது. நாமும் இந்த காண்டாவனம் என்கின்ற அக்னி நாளிலே இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.